இதுல 120 இருக்கும். சுதந்திரம் வாங்காததுக்கு முன்னாடியில இந்த நாடை வந்து பாதுகாத்து வச்சிருக்கோம். இந்த நாடை பியூர் பட்டுங்கிறது இதுதான், வஸ்திரகலா பட்டு. இது சாமுத்திரிகா டிசைன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். பட்டு புடவை எப்படி நெய்கிறாங்க, அதுக்கான ப்ராசஸிங் என்ன, நம்ம பார்க்குற அந்த மாதிரி பியூர் பட்டு புடவைலாம் எப்படி தயாரிக்கிறாங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பட்டு புடவை ஒரிஜினல் பட்டு ஜரிகைகளை கொண்டு கையாலேயே நெசவு செய்கிறாங்க. பழமை மாறாத வகையில் நவீன காலத்திற்கு ஏற்ப இப்போ நிறைய மிஷின்ஸ் வந்தது. ஆனால் இவங்க அதை ஃபாலோ பண்ணாமல் பழமை மாறாமல் பழைய கைத்தறி முறையிலேயே இவங்க நெசவு செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் நாடா, ராக்கெட்னு கூட சொல்லுவாங்க. இது நாம் நெய்கிறது வந்து கைத்தறி. இது வந்து ஒரு கொம்புலையும் ஒரு கட்டையிலையும் பண்ணுறாங்க. இது அலுமினியத்தில் இருக்குது. இது கூர்ப்பாக இருந்தால் தான் இந்த வாட்டை மிதிக்கிறப்போ அது நேராக போகும். அது கீழே அந்த நூல்லாம் அருகாமல் போகிறதுக்காக இது பண்ணுறாங்க. இது வந்து ஜரிகை நாடா, ஜரிகைக்காக இது உள்ளது மெல்லிகா. இது வந்து உடல் போடுறதுக்காக மொத்தமாக இருக்கும். இது தார் குச்சி இப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நவீன காலத்தில் வர்றதுனால இது வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணுறாங்க. முதல்ல நாணலில் தான் இருக்கும், நாணல் கம்பில் இதெல்லாம் பண்ணுறோம். இது கட்டையில் உள்ளது, முந்திக்காக உள்ளது. செலுப்பு போட போகிறேன் நான். அதாவது பல்லுன்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஏன்னா அந்த இதில் நெசவு பாசைக்கு இது பல்லுன்னு சொல்லுவாங்க. பட்டுலேருந்து இழைச்சி நாடா கண்டில் சுற்றணும், ராட்டில் வச்சு அதை இதில் வச்சு கோர்த்து எடுக்கணும். இதே போல் எடுத்தால் தான் மறுபடியும் போட முடியும். இது ஜரிகை. இதுவும் சேர்ந்து வந்தால் தான் இந்த பூ டிசைன்லாம் விழுவோம். இது எப்படி செய்யலான்னு பாருங்க. இது எடுத்து இப்படி போட்டால் புடவை வந்துட்டு இருக்கணும். இது ஜரிகை போடணும். ஒரு வாட்டி ஜரிகை, ஒரு வாட்டி பட்டு, அப்போ தான் இந்த டிசைன்லாம் விழுவோம். எதுக்கு பட்டுப்புடவைக்கு இந்த அளவுக்கு மதிப்பும் தரமும் அதிகமாக இருக்குன்னா அவரோட வேலைப்பாடுகள் தான். 5.5 மீட்டர் நீளமுள்ள ஒரு சராசரி பட்டுப்புடவையை நெய்து முடிக்கிறதுக்கு இவங்களுக்கு 10 நாள்லேருந்து 15 நாள் எடுத்துக்குது. அவரோட வேலைப்பாடுகளை பொறுத்து நாட்கள் அதிகரிக்குது. ஒரு பட்டுப்புடவையை இவங்க முழுமையாக செய்து முடிக்கிறதுக்கு தன் கால்களை பயன்படுத்தி 33,000 தடவை இவங்க மிதிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்கய்யா, 2 பக்கமும் அனுப்புகிறாங்கல்ல பட்டு ஜரிகை. இதுக்கு பேர் வந்து அவங்க வாட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது 1 இன்ச் பட்டுப்புடவை நெய்யறதுக்கு இவங்க 30 வாட் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமாக 30 முறை அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அதுக்கு 60 தடவை வந்து இவங்க மிதிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது இதுக்கு ஒரு குல்கி அப்படின்னு சொல்கிறாங்க. 1 இன்ச் பட்டுப்புடவை நெய்யறதுக்கு 30 தடவை வாட்டும் 60 தடவை மிதிக்கிறாங்க. இதுக்கு பேர் குல்கி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் பாருங்க. இதேமாரி 2 பக்கமும் பட்டு ஜரிகைகளை அனுப்புறதுக்கு பேர் தான் வாட்டுன்னு சொல்லுவாங்க. 1 இன்ச்சுக்கு நான் சொல்கிறேன், 1 இன்ச்சுக்கு 30 தடவை வந்து இவங்க மாற்றி அனுப்ப வேண்டியதாக இருக்குது. இவங்க முழு பட்டுப்புடவையும் செய்து முடிக்கிறதுக்கு 16,500 வாட் இவங்க போட வேண்டியதாக இருக்குது. நான் சொன்னது உடல் பகுதிக்கு மட்டும்தான். இதில் முந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, முந்தானை பகுதி, இந்த அளவுக்கு டிசைன் போடுறதுக்கு இவங்க 400 900 அளவுக்கு குலுக்கி போட வேண்டியதாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி குலுக்கினா ஒரு இன்ச்சுக்கான 30 வாட் மட்டும் 60 மிதி சேர்ந்தது தான் ஒரு குலுக்கி. அப்புறம்னா முந்திக்கு மட்டுமே 400 900 குலுக்கி போட வேண்டியதாக இருக்கும். இதே ஜாங்கலா பட்டு வகைக்கு பார்த்தீங்கன்னா 1500 குலுக்கி வரைக்கும் இவங்க கையாலேயே போட வேண்டியதாக தான் இருக்கும். இது இல்லாமல் இந்த பட்டுப்புடவையில் வரக்கூடிய ஒவ்வொரு டிசைன்கள் மற்றும் பூ ரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தனியாகவே வேலைப்பாடுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு சின்ன பூவுக்குமே இவங்க வந்து 21 குல்கி வரைக்கும் போட வேண்டியதாக இருக்கும். அந்த பூவோட சைஸை பொறுத்து அந்த குல்கிங்கிறது வகை மாறும்.
இதனால தான் இந்த பட்டுப்புடவைகளுக்கு அதிக மதிப்பும் தரமும் உயர்ந்திருக்கு. இப்போ நம்ம பட்டுப்புடவை எப்படி செய்கிறாங்க பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு மூலப்பொருளான பட்டு நூலை வந்துட்டு இவங்க எப்படி வடிவமைக்கிறாங்க, அதுக்கான என்னென்ன வேலைப்பாடுகள் செய்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இதுக்குள்ள பட்டுகள் ரகம். இதெல்லாம் ஒரிஜினல் பட்டு வந்து வெள்ளையாக வரும். நாம் டை பண்ணதுக்கப்புறம் தான் கலர், எந்த கலர் வரணுமோ அந்த கலர் வரும். ஒரிஜினல் சப்ரி பட்டுன்னு பேர் இருக்குது. அதாவது இந்த பட்டில் எந்த விதமான கலப்படமும் கிடையாது. பியூர் சப்ரி பட்டு. இதெல்லாம் பட்டு ரொம்ப மெல்லிசா இவ்வளோ இதாக தான் இருக்கும். பார்த்தீங்களா? இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா 3ஆக மடிச்சுட்டு நெய்வாங்க. அப்போ தான் இதனுடைய அழுத்தங்கள் கூடும். கூட்டான் கட்டல் திருவட்டம்னு பேருங்க. திருகிற வட்டம். அதை 3ஆக மடிச்சிடுவாங்க. மூணு திருவட்டத்தில் இதை மாதிரி சுற்றிடுவாங்க. சுற்றி இந்த 3 ஒரு திருவட்டத்துக்கு இந்த மாதிரி எம்டியாக உள்ளதில் இதை கொண்டாந்துடுவாங்க. பிற்பாடு அது ராட்டினத்துக்கு போகும். ஒரு நூலில் 3 இலை வந்து முறுக்கு சப்ரேட் வந்து டை பண்ணியிருப்பாங்க, முறுக்கி இருப்பாங்க. மொத்தத்தில் இதில் ஒரு 3 9 இலை இதில் நூல் வரும். இவ்வளோ அழுத்தமாக வந்தால் தான் இந்த புடவையோட தரங்கள் நல்லா இருக்கும். இங்கே அதாவது இந்த இலைச்சி நெய்கிறது இங்கே தானே தவிர இதனுடைய பட்டு வரதெல்லாம் பெங்களூர் தான் சிறப்பு. சாயம் போடுறது கும்பகோணம். ஏன்னா அங்கே தான் தண்ணி நல்லா இருக்கு, அதனால தான் இந்த கலர் நல்லா வருது. இப்போ நம்ம அந்த நெசவு இயந்திரம் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அரசு வந்து எங்களுடைய சுமைகள் குறைக்கணுங்கிறதுக்காக இந்த ஜக்காட் கொடுத்துருக்காங்க. அது ஜக்காட்னு பேர். அந்த ஜக்காட் பாக்ஸில் 120 கம்பி இருக்கும். அதில் மொத்தத்தில் 1050 நூல் அதில் இருக்கும். அதாவது அந்த மஞ்சள் நூல் இருந்து பஞ்ச் ஆகும் இதில் போய், அதாவது மிதிக்கிறப்போ ஒவ்வொரு மணிலையும் நாம் போத்து அங்கே வாங்கின பிறகு தான் நமக்கு அந்த டிசைன் அங்கே உள்ள லைட்டாக அழுத்தும் போது தான் அது வந்து மேலே தூக்கும். இது தேவையானது அதை மட்டும்தாங்க சார் தூக்கிக்கும். இலக்குவாக நெய்கிறதுக்காக இப்போ அதை கொடுத்துருக்காங்க. இதில் இது ஒரு கம்ப்ரஸரில் தான் அதை வேலை செய்யுது. இந்தியெல்லாம் வெறும் காலால் தூக்கிட்டு இருப்போம். மெயினாக கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தவங்களும் 8 கிலோ 7 கிலோ 10 கிலோ வரைக்கும் வெயிட் தூக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதனால் அந்த அளவுக்கு முடியல, கால் வலியெல்லாம் வந்துடுங்கிறதுனால அரசு சார்பில் இதை மாதிரி அந்த இலகுவாக நெய்கிறதுக்கு ஒவ்வொரு தடவை நம்ம மிதிக்கிறப்போ இதில் உள்ள ஹோல் வழியாக அந்த கம்பி எந்த ஹோல் உள்ற போகுதோ அந்த கம்பி மட்டும்தான் மேலே தூக்கும். ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒவ்வொரு அச்சானது பயன்படுத்தப்படுகின்றது. இதன் துளை வழியாக ஊசி உள்நுழையும் பொழுது ஏற்படும் இடைவெளியில் பட்டு ஜரிகைகள் கோர்க்கப்படுவதால் தனக்கு தேவையான வடிவம் அதில் கிடைக்கப்பெறுகிறது. இந்த சிக்கலான அச்சு தத்துவம் இதன் அடிப்படையின் கீழ் இயங்குகிறது என்றால் கண் பார்வை அற்றவர்கள் படிக்க பயன்படும் பிரைலி எழுத்து முறை வடிவமைப்பை ஒத்ததாகவே இந்த அச்சு முறை செயல்படுகிறது. இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. ஆல் கொடுத்தா மட்டும்தான் நம்ம போடக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்துட்டு நானும் நல்லா தான் வீடியோஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து வியூஸ் வரல. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் போடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேர் கோவிந்ததாஸ். அம்மைப்பன் பட்டு கூட்டுறவு சங்கத்துடைய துணைத் தலைவராக இருக்கேன். இங்குள்ள பேர் ஜக்காட் இல்லாமல் கையால் இழுத்து நெய்கிறது. இந்த நெசவு இப்படி தான் இருக்கும். அந்த ஜக்காட்லேருந்து உழுவுறது இந்த ஜுங்கு இழுத்தா அதுலேருந்து உருவம் உழுந்துக்கிட்டே இருக்கும். கையால் இழுப்பாங்க. கொம்புனால் செய்யப்பட்ட நாடா. இது ஒரு நாணல்ல செஞ்சது மிகப்பெரிய பெரிய நாடா. கிட்டத்தட்ட ஒரு சுதந்திரம் வாங்காததுக்கு முன்னாடியிலேருந்து இந்த நாடை வந்து பாதுகாத்து வச்சுருக்கோம். இந்த நாடை நூல் இழுக்கிறதுக்காக இதை வச்சுருக்காங்க. இங்கே காலையில் 5 மணிக்குலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நெய்ச்சாக்கா 7 நாள் 6 நாளாக நெய்யலாம்.
சேலை மட்டும் இப்போதைக்கு 9,800 ரூபாய். இதே 10,000 வரைக்கும் நெய்யலாம், 15,000 வரைக்கும் நெய்யலாம். என்ன காரணம்னா இந்த ரகம் போகிறத கம்மி பண்ணோம்னாக்கா சேலையோட விலைகள் குறையும். ஜரிகை ஏற ஏற விலைகள் கூடவும். இப்போ நம்ம 100% ஒரிஜினல் பியூர் பட்டு புடவைகள் கையால் செஞ்சதை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பட்டு புடவைகள் மகளிர் திட்டத்தின் மூலம் நிதி பெற்று மகளிர் அமைப்பால் நெய்யப்பட்ட பட்டு புடவைகள் மற்றும் பட்டு கூட்டுறவு சொசைட்டி மூலம் நெய்யப்பட்ட பட்டு புடவைகள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற எல்லா பட்டு புடவைகளுமே 100% பியூர் பட்டு ஜரிகைகளை கொண்டு நெய்யப்பட்ட பட்டு புடவைகள் தான். எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் சுத்தமான பட்டு புடவைகள் இப்படி தான் இருக்கும். ஒரிஜினல் பட்டு ஜரிகைகளை கொண்டு செய்யப்பட்ட பட்டு புடவைகளோட அழகே தனியாக தான் இருக்கும். அது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இந்த பட்டு புடவைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். பியூர் பட்டுங்கிறது இதுதான். குட்டா ரகம்னு பேர் இதுக்கு. கிளிப்பச்சை கலர், இந்த கலரு குங்கும கலர். இது ஒரு சில 1 கிலோ மேலே தாண்டி வரும். சப்ரி பட்டு ஜரிகை அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ஜரிகை, ஒரிஜினல் பட்டு ஜரிகை. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த இது. அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக வேலை செஞ்சுருக்காங்க. இது பெரிய ரகம் செய்கிறப்போ மினிமம் 1 வாரம் ஆகிடுது. இந்த மூர்த்த பட்டு செய்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் ஆகிடுது அவங்களுக்கு. ஒரு மாதத்துக்கு 2 சேலை தான் அவங்களால நெய்ய முடியும். அதுவும் இந்த சேலையோட விலை 12,500 ரூபாய். இதெல்லாம் விசிறி மடிப்பு சேலை, ஜாங்கலா பட்டு, முகூர்த்த பட்டு. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 28,000 35,000 வரைக்கும் வரும் இந்த சேலைகள்லாம். ஒயிட் ஜரிகைன்னு வர ஒரு ஜரிகை. அம்மைப்பன் ஜாங்கலா இதெல்லாம். இது அம்மைப்பன் ஜாங்கலா. இதுவும் இது வந்து திருவோணம் பட்டு. இது வாரணாசி பட்டுங்க. இந்த பட்டுக்கு இது வந்து காஞ்சிபுரம் பட்டு, காஞ்சி பட்டு. இது ஜாங்கலா பட்டு இது பேர். இது சாம்திரிகா டிசைன், சாம்திரிகா பட்டு. இது வந்து தர்மாபுரம் பட்டு. தர்மாபுரம் பட்டு இது நல்ல ஃபேமஸான டிசைன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லெஸ்னிங்க. இது டபுள் பெட் பார்டர். நாங்கள் மகளிர் சுய உதவி குழு மூலம் லோன் பெற்று இந்த நெசவு தொழில் செஞ்சுட்டே வரோம். கொடிமலர் டிசைன். இதெல்லாம் முழுக்க முழுக்க கையால் நெசப்பட்டு. இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய முக இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுங்க. இது போன்ற நல்ல இன்ஃபர்மேஷனோட திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.